மாறி, இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஹஸ்பண்ட் சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நாம இப்போ இங்க வந்து தங்கி இருக்கோம்? போன் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்க? சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சொல்ற மாதிரி அது ஜாஸ்மின் கல்யாணத்துல தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ள முருகனை கடத்திட்டாங்க. அதனால நான் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எனக்கு என்னவோ உன்னையும் என்னையும் பிரிக்க யாரோ போட்ட பிளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் யார் கடத்தினாங்கன்னு தெரியலன்னு முருகன் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நானும் நீயும் சேரக்கூடாது, உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு யாரோ பிடிவாதமா இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அது தாரா அத்தை தான் ஹஸ்பண்ட் சார். ஆனா அந்த உண்மையை இப்ப சொன்னா கூட நீங்க நம்பவே மாட்டீங்க, ஏத்துக்கவும் மாட்டீங்க. ஒருவேளை அவங்க நம்மள மறுபடியும் பிரிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் வெளிநாடு போறதா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். தேவியமும் வயித்துல வந்து பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற நாம சந்தோஷமா இருக்கணும். சோ இன்னைக்கு இங்கதான் நாம சந்தோஷமா இருக்க போறோம். அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம இங்க வந்திருக்கோம். புரியுதா? சரி, வா போலாம். சூர்யா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த மாறி என்னடானா கால் அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணிட்டா. அப்போ எனக்கு எதிரா என்னமோ நடக்குது. என்ன ஆண்டி சொல்றீங்க? மாறி கூட எதிரா ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சூர்யா எப்படி உங்களுக்கு எதிரா செய்வாரு? ஆமா அத்தை, சூர்யா மாமா உங்களுக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டார் அத்தை. ஏன்? வெளிநாட்டுக்கு போறேன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் லோக்கல்ல தான் எங்கேயோ இன்னைக்கு நைட்டு தங்குறான். அதெல்லாம் அந்த மாறி கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். சூர்யா மாமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல இல்ல, அங்கதான் நீ தப்பு பண்ற. மாரிக்கு இப்படி பிரில்லியண்டாலாம் யோசிக்க தெரியாது. கண்டிப்பா இது சூர்யாவோட வேலையா தான் இருக்கும். இத்தனை நாளா இல்லாம இப்ப திடீர்னு எதுக்காக சூர்யா இப்படி எல்லாம் பண்ணணும்? சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னத்த இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுறீங்க? சூர்யா மாமாக்கு சந்தேகம் வந்தா நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அப்ப மாறி எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட சொல்லிருப்பாளா ஆண்டி? மாறி சொல்லி இருக்கலாம், சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது கன்ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி சூர்யாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லையா ஆண்டி? நல்லது இல்லதான். ஆனா இதுக்கு மேல நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்தாதான் முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அந்த சூர்யாவையும் மாரியையும் காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணணும். மேடம் தான். சொல்லுங்க மேடம். நீ சொன்னது கரெக்ட் தான் சண்முகம். சூர்யா மாரி ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கும் போகல, வெளிநாட்டுக்கும் போகல, லோக்கல்ல தான் எங்கேயோ தங்கி இருக்காங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? நீ ஒண்ணு பண்ணு. சூர்யாவோட காரு கடைசியா போன அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் இதுல ஏதாவது ரூம் புக் பண்ணிருக்கானான்னு பாரு. ஓகே மேடம். அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது பார்க்கிங்ல சூர்யாவோட கார் அங்க இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பாத்துறேன். இத பாரு, நல்லா தேடி பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே மேடம், எங்க இருந்தாலும் தேடி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். யோ, வண்டியை யூ டர்ன் பண்ணியா? எங்க போய் தொலைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும்? ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுதே. வர்ற கோத்துக்கு அப்படியே இந்த போன். ஐயோ ஆண்டி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். முடியலையே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாறிக்கிட்ட நான் தோக்க கூடாது. இல்ல இல்ல, நான் அவகிட்ட தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன்.
ஏற்பாடெல்லாம் பண்றதுக்காக தான் என்ன வெளியே கூட்டிட்டு போனீங்களா? ஆமா மாறி, என்னோட ஃப்ரெண்ட் சதீஷ் கிட்ட சொல்லி இந்த ஏற்பாட்டையெல்லாம் பண்ண சொன்னேன். நல்லா பண்ணியிருக்கான்ல? ஆமா ஹஸ்பண்ட் சார், அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் சார், நீங்களே எனக்கு கிடைச்ச பெரிய gift தான். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு கிஃப்டே வாங்கி கொடுத்ததில்ல. இப்ப உனக்காக என்னோட ஸ்பெஷல் gift. இந்த எம்னு போட்டிருக்க மோதிரம் உன்னோட ஞாபகமா எப்பவும் என் விரல்லையும், தென் எஸ்ன்னு போட்டிருக்க மோதிரம் என்னோட ஞாபகமா எப்பவும் உன் விரல்லையும் இருக்கணும். எம்னு இருக்கிற மோதிரத்தை என் விரல்ல நீயே போட்டு விட. ம். யாரு? நான் தான் சூர்யா, சதீஷ். யா வாடா. ஹாய்டா. வா. மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்க ரெண்டு பேரையும் டின்னர் சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். வாங்க சாப்பிட போலாம். நீ போ சதீஷ், நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறோம். சரி சூர்யா, வந்துருங்க. ஓகே. ஸ்ரீஜா, அந்த தரகரு அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிருவானா? இன்னும் போன் பண்ணாம இருக்கானே. ஐயோ, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கே. என்ன பண்றது? ஜாஸ்மின், அவங்க ரெண்டு பேரும் ரெசார்ட்டுக்கு போயிருப்பாங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிருப்பாங்களா? எப்படி என்கிட்ட போய் சொல்லலாம் அவன்? இல்ல இல்ல, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு ஆகணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டி, அந்த தரகர் கிட்ட ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்தையுமே தேடி பார்க்க சொல்லிருக்கோம். அவங்க தேடி கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் சொல்லிருவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி ஜாஸ்மின் என்னால அமைதியா இருக்க முடியும்? என்னோட ஒரே நம்பிக்கை சூர்யா தான். சூர்யா என்னை விட்டு போயிட்டா
இந்த சொத்து சொகம் மொத்தமும் என்னை விட்டு போயிடும். இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அந்த மாரி கிட்ட தோத்து போய் நிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் ஜெயிக்கணும், அந்த மாரி தோக்கணும். யோ யோ ஓரமா நிப்பாட்டி தர மேடம் ஃபோன் பண்றாங்க. சரிண்ணா. ஹலோ மேடம். என்னாச்சு? சூர்யாவும் மாரியும் எங்க தங்கியிருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சுதா? இன்னும் இல்ல மேடம். தகவல் தெரிஞ்சிருந்தா நானே நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் மேடம். நைட்டுக்குள்ள அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியணும். சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு தகவல் எனக்கு சொல்ற, புரியுதா? சூர்யாவோட கார் போன ரூட்ல சின்னதும் பெருசுமா நிறைய ஹோட்டல்ஸ், ரெசார்ட், கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு மேடம். ஒவ்வொரு இடமா தேடி போய் விசாரிச்சு தகவல் சேகரிக்க கொஞ்சம் லேட் ஆகுது மேடம். இருக்கிற ஆளுங்க பத்தலனா இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்துக்கோ. ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா ஆளுங்களை அனுப்பு. இத பாரு, பணத்தை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் உனக்கு கொடுக்கறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரியும் சூர்யாவும் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதில்லை மேடம். எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் மேடம். நைட்டுக்குள்ள எனக்கு நல்ல தகவலா சொல்ற. நீ உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். மேடம் நீங்க ரிலாக்ஸா இருங்க, நான் உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேன் மேடம். போனை வை. யோ வண்டி அடியா. சரிண்ணா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே தீரணும். நான் விட மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் தரகர் கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல. ஆமா அத்தை, தரகர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த தேவி மாறி வயித்துல வந்து பிறந்துடவே கூடாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அதுக்கு மாரியும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்துட கூடாது. அப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா நான் அந்த மாரி கிட்டயும் அந்த தேவி கிட்டயும் தோத்து போன மாதிரி ஆயிடுமே. முடியாது. நான் விட மாட்டேன். நான் தோக்க மாட்டேன். நான் ஜெயிச்சே தீர்வேன். தோக்க மாட்டேன். நான் ஜெயிப்பேன். டின்னர் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு பரிமாறின அத்தனை ஐட்டமும் ரொம்ப ருசியா இருந்தது. ஓ சூர்யா, உனக்கு எப்படி இருந்தது? மாரியே சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை எதுக்கு நர்சரி கார்டன் கூட்டிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் gift வச்சிருக்கேன். ஸ்பெஷல் கிஃப்டா? என்ன கிஃப்ட்? சூர்யா, உங்க 2 பேருக்கு நான் இப்ப கொடுக்க போற gift இந்த gift தான். உங்களுக்கான கிஃப்ட நீங்க தான் தயார் பண்ண போறீங்க. என்ன சொல்ற? ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொன்னல, அந்த gift இதுதான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் கடந்து இன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. இந்த நல்ல நாள்ல நீங்க 2 பேரும் உங்க கையால இந்த செடியை இந்த தொட்டியில நட்டு வச்சு தண்ணி ஊத்துங்க. நீங்க தொட்டியில வைக்க போற இந்த செடி உங்க சந்தோஷத்தை குறிக்கும். இந்த செடி இன்னும் நல்லா வளர்ந்து நிறைய பூ பூத்து சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, 2 பேரும் சேர்ந்து தொட்டியில செடியை நடுங்க. மாரி வா.
சூர்யா, 2 பேரும் செடிக்கு தண்ணி ஊத்துங்க. யா தண்ணி பின்னாடி இருக்கு இங்க பாருங்க. இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஊத்துங்க. நீயும் புடி. இந்த செடி தான் உங்க சந்தோஷத்துக்கான அடையாளம். இதை எப்பவும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. ம், ஓகே. மாறி வா. இந்தாங்க, 2 பேரும் வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உண்மையாவே ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத gift. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இந்த gift எடுத்துட்டு போய் உங்க கூடயே வச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்க டைமை நான் எடுத்துக்கிட்டா அது உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடும். இனிய ஹனிமூன் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வரேன் சூர்யா. ஓகேடா. வரேன் மேடம். ஹஸ்பண்ட் சார், போலாமா? யா ஒரே நிமிஷம். மாறி, ஐ லவ் யூ மாறி. என்ன மாதிரி அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்க மாறி. நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கே வெக்கப்பட்டா அப்புறம் ஹனிமூன் எப்படி? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு. இத்தனை நாளா உன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் பேசிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட லவ்வரா, ஹஸ்பண்டா பேசுறேன். நான் கொஞ்ச நாள் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி. அதுக்காக இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் தவறுதலா பேசவோ நடந்துக்கவோ முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல ஹஸ்பண்ட் சார். இல்ல மாறி, கணவன் மனைவி கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற தாரக மந்திரத்தை நீ எனக்கு புரிய வச்சிட்ட. அதனாலதான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாறி. அதான் உண்மை மாறி. ஹஸ்பண்ட் சார், மனைவியும் கணவன் கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதையும் நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். எப்பவும் நீங்க உங்க அன்பால என்ன ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார்.